ஹாய் காய்ஸ் அண்ட் யங் ஆர்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஎஃப்எஃப் தாண்டா காதலி காதலி சீரிஸோட நெக்ஸ்ட் பாட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். அதோட நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக் ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா உங்களுக்கு வீக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் மூமெண்ட் போயிருந்திருக்கும். நீங்கள் அவனோட கையை பிடிச்சிட்டு கீழே இறங்கி வந்துருந்துருப்பீங்க. எல்லாம் பார்த்து அவங்கள ஸ்மைல் பண்ணியிருந்திருப்பான். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கண்டு பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸை விட நிலா ஃபேஸை விட அங்கே இருக்க மெம்பர்ஸ் ஃபேஸை விட நம்ம ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைலாக இருக்குது. அவன் கண்ணில் வர்ற சந்தோஷத்தை மெம்பர்ஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் கூட உங்கள் கண்ட்ரியில் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்திருப்பான். அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த சந்தோஷத்தை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கையை பிடிச்சிட்டு ஒரு க்யூட்டான ஷைனஸான ஒரு ஸ்மைலோட கீழே இறங்கி வந்துட்டுருக்கீங்க. வயன் போகலாமா? போகலாம் நிலா. போகலாம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து மூவ் பண்ணுறா. நீங்கள் எல்லாருக்குமே பவ் பண்ணுறீங்க. எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே பவ் பண்ணுறாங்க. உங்கள் ஹேண்டு இன்னமும் வியோட ஹேண்ட்குள்ளே தான் இருக்குது. ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் மூவ் பண்ணுறாங்க உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு, காரில் ஏற்றுறதுக்கு. ஸோ அப்போ நிலாவோட ஹேண்டை பிடிச்சி யாரோ ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அவள் ஸ்டாப் பண்ணி நிற்கிறா. எல்லாருமே ஸ்டாப் ஆகி நிற்கிறாங்க. நிலா அந்த ஹேண்டை பார்த்துட்டு திரும்பி பார்க்குறா. வி தான் ஒரு க்யூட்டான ஸ்மைலோட அவள் ஹேண்டை ரொம்ப பாவமாக பப்பியாட்டும் பிடிச்சிட்டு நிற்கிறான். பழைய வி பண்ணுவான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கட்டில். இவள் அதை பார்த்துட்டு அப்படியே வியை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்குறான். என்கிட்ட பேசவே மாட்டியாடி? எவ்வளோ நாள் இப்படி இருப்ப? வயன் டைம் ஆச்சுல்ல, வா போகலாம். எல்லாட்டையும் சொல்லிட்ட தானே? சொல்லிட்டேன் நிலா. அப்போ வா போகலாம். அவன் மறுபடியும் பிடிச்சி ஸ்ட்ராங்காக இழுக்கிறான். ஐயோ விழப்போகிறேன். ஏய் என்னடி கேட்குறேன்ன, பேச மாட்டியா? அவ்வளோ கோவமா என்ன? நான் தான் நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன்ன. வயன் எனக்கு கொஞ்சம் காய் வலிக்கிற மாதிரி கொஞ்சம் விட சொல்லு. இல்லை நீ பேசுகிறேன்னு சொல்லு. ஐயோ வயன் கை வலிக்க ஆரம்பிக்குதுடி. பிகாஸ் அவன் க்ரிப்பை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறான். அவன் ரொம்ப காமெடியாக பண்ணிகிட்டு இருக்கா இல்லையா கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவன் ஸ்ட்ராங் பண்ணுறான். ஐயோ வலிக்குது. சீரியஸாக வலிக்குது. டே லூசு பையில நிஜமாக வலிக்குதுடா. கை விடுறா மச்சான், கை விடு வலிக்குது மச்சான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டான். எல்லோரும் சிரிக்கிறாங்க. அவன் ஒரே போஸ் தான் இழுத்து பிடிச்சி நிலாவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இவன் போன போஸ்க்கு சடனாக போய் அவன் செஸ்ட்லேயே அப்படியே ஹிட் பண்ணி நிற்கிறா. அவன் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு, தேங்க்ஸ் டி அவளை கூட்டிகிட்டு வந்ததுக்கு. எனக்கு தெரியும் நீ எப்படியும் கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு. உன் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நான் அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இருக்கட்டும். நீ கையை பிடிச்சாலும் கட்டி பிடிச்சாலும் எனக்கு தான் வலிக்குது. நீ முதல்ல விடு என்னைய. பேசுடி. பேசிட்டு தானே இருக்க அவங்கிட்ட. என்னோட நிலா மாதிரி எதுக்குன்னு நான் ஆகாயத்துலேருந்து வர முடியும்? ஆகாயத்துலேருந்தெல்லாம் வர வேண்டாம். எப்படியும் ஒரு அரை மெண்டல் மாதிரி பேசல மச்சான். வேணாம். நீயே என்னை மெண்டல்னு சொன்னால் இங்கே இருக்கிறவங்களாம் என்னை மதிக்க மாட்டாங்க. கரெக்டு தான். ஆனால் நீ கொஞ்சோண்டு மெண்டல் தானேடி. நீ பட்டு அப்படி சொல்லிட்டு அவள் சின்ன பிடிச்சி அப்படியே குழந்தைய கொஞ்சம் இல்லையா அந்த மாதிரி பண்ணுறான். அவள் டக்குன்னு கையை தட்டி விட்டு, நான் ஒன்றும் குழந்தை இல்லை தெரியும்ல. ஆமாம்மா நீ குழந்தை இல்லை தான், வா வாழு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக பார்க்குறான். நிலா வியை ஸ்டாப் பண்ணி அவனோட லெஃப்ட் சைடு அவன் ஹேண்டை எடுத்துகிட்டு வந்து அவளோட ஷோல்டரில் போட்டுக்கிறான். ரைட் சைடு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருக்கா இல்லையா. ஸோ நீங்கள் அவன் ஆர்ம்ஸை பிடிச்ச மாதிரி டைட்டாக அதை பார்த்து சிரிக்கிறீங்க. இப்போ போகலாமா அப்படிங்கிறா. அவனுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் அப்படியே அங்கே போயிட்டுருக்கு. அவள் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வெளியில் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ காரும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நிலா நீங்கள் அப்படியே 2 பேரும் கார்கிட்ட நிற்கிறீங்க. நிலா அண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா நிற்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்டெப் தள்ளி மீயோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. ஓய் எப்படி பார்க்கலாம் மறுபடியும்? நீங்களே சொல்லுங்கள். நாளைக்கு இல்லவே அடிக்கடி மீட் பண்ண முடியாது இல்லையா, இங்கே கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிட்ட இழுக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கிட்ட திரும்ப மாட்டானுங்க. அதான் நிலா நிற்கிறாள்ல. எனக்கு ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்குன்னு போல இருக்குடி. எனக்கு விடவே மனசு இல்லை. ஆனால் எனக்கும் புரியுது நம்மளால முடியாதுல்ல.
அவன் உங்கள் ஃபோர் கிட்ட குனிஞ்சு உங்கள் ஹெட் இருக்கும் இல்லையா, வி பார்த்துருவாங்க. பயந்து போகாத, என் கூட இப்படியே இருந்துற. இருக்கலாம் தான், ஆனால் எனக்கு தோன்றது தானே உனக்கும் தோணும். எனக்கு உன்னை விடவே தோண மாட்டேங்குதுடி. டீ கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். அதான் மீட் பண்ணியாச்சுல்ல, இனிமேல் டெய்லியும் தானே பார்க்க போகிறோம். அப்புறம் என்ன, உனக்கு புரியாது. 2 வருஷமும் உன்னை பார்க்காம கூட இருந்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியல. பேசாமல் என்னையும் உன் கூட கூட்டிகிட்டு போயிடுறேன். என்ன விளையாடுறீங்களா? இல்லைடி, உனக்கு சொன்னால் புரியாதுடி, என்னால் முடியலடி. எனக்கு எனக்கு புரியுது. அதை விட உங்கள் கெரியர் அண்ட் அவங்களோட கெரியரும் முக்கியம். அவங்களும் உங்களுக்காக இருக்கிறவங்க இல்லையா. நானே வந்து உங்களை பார்ப்பேன். போய் சொல்லாத, நீ கண்டிப்பாக வர மாட்ட. இல்லை, நான் கண்டிப்பாக வருவேன். டெய்லி முடியலனாலும் நம்ம வீக்லி ஒன்ஸ்னாச்சும் மீட் பண்ணுற மாதிரி நானே சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இல்லைடி, ஆனால் உனக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் ஏன் கூட டேட் இல்லை, நிறைய கஷ்டப்பட புரியும். அப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், பரவாயில்லையா? எதுக்கிட்டு நகர்ந்து போகிறேன்? கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? அதெல்லாம் நீ சொல்லாத, நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் நீ ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். நம்ம ஒன்றும் பெட்ரூமில் நின்று பேசலை. இப்படி சென்டப் பண்ண வந்த இடத்துல கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்குறோம். எல்லோரும் பார்த்துருவாங்க. கொஞ்சம் விடுறீங்களா? குழந்த மாதிரி பண்ணாதீங்க. நகர்ந்து போகாத ப்ளீஸ் அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் அவங்களே பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளீஸ் டி, என்னை கூட நான் கூட்டிகிட்டு போடி, நான் உங்க கூட வந்துடுறேன்டி. ஒன்றும் இல்லை, நான் இங்கே தானே இருக்கேன், நான் வந்து பார்க்குறேன். சரியா? போகாத. இப்போ நான் போகணும். சரியா? இல்லடி, நீ போகாதடி ப்ளீஸ் டி, போகாத அப்படிங்கிறான். இது யாருக்குமே கேட்கக்கூடாது இல்லையா? ஸோ நீங்கள் ரொம்ப 2 பேரும் சைலண்ட்டாக லைட்டாக ஹக் பண்ண மாதிரி அவன் ஹேண்ட் 2ஐயும் பிடிச்சிக்கிட்டு அப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு புரியுது, பட் உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? சுச்சுவேஷன் அப்படி. நீங்கள் அவனே பார்த்துட்ருக்குறீங்க, சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அவன் அவங்கள்ட்ட லைட்டாக பவ் பண்ண மாதிரி அவனே பெண்ட் பண்ணி கீழே வரான். நீங்கள் லைட்டாக அவங்க டோஸ் ஆஃப் பண்ணி அவன் லிப்ஸில் போயிட்டு, நாளைக்கு நான் வரேன், சரியா? யாரும் பார்க்கலல்ல? இல்லை, யாரும் பார்க்கல. அப்போது எனக்கு ஒன்று. அவன் மறுபடியும் லைட்டாக பெண்ட் பண்ணி வந்து உங்கள் லிப்ஸில், போதுமாடி, நைட்டு வரைக்கும்? நாளைக்கு வரைக்கும். சரி, அப்போ நான் போட்டா? பார்த்து போகணும். போனோடையுமே கண்டிப்பாக கால் பண்ணுறேன். அப்புறம் என்ன? அப்புறம்டி, ஐ லவ் யூ டூ. சரி, நான் போகிறேன். மீதியா ஃபோனில் பேசிக்கலாம். ஃபோனில் என்ன பேசலான்னு சொல்லிட்டு போ. ஃபோனில் என்ன பேசலான்னா பேசலாம் ஃபோனில். அதான் என்ன பேசலான்னு சொல்லிட்டு போடி. விளையாடாது நீ என்ன கையிடுறா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக சிரிச்சிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அவன் அதை பார்த்து அப்படியே ஸ்டாக் ஆகிடுறான். அப்படியே அழகாக பண்ணியிருப்பீங்க இல்லையா, கையிடுறா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அதை பார்த்துட்டே இருந்திருப்பான். நீங்கள் அந்த கேப்பில் அவங்ககிட்டேருந்து நீங்கள் பேக் சைடு வந்துடுறீங்க. நிலா போகலாமா, வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்க. அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். பிகாஸ் கயிறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீங்கள் ஹிப்பை பிடிச்சி பிஷ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனாலே ஸ்டாப் ஆகியிருந்திருப்பான் ஒரு மாதிரி க்யூட்டான ஹாப்பினஸோட. நீங்கள் காரில் ஏறியாச்சு. தென் வந்து நிலாவும் ஏறிட்டான். நிலா எல்லாருக்குமே பாய் சொல்கிறேன், எல்லாருமே பாய் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அங்கேருந்து அப்படி கிளம்புறீங்க.
செம்ம செம்ம ஹாப்பினஸோட வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஜம்ப் பண்ணி அந்த கவுச்சில் விழுந்து எந்திரிச்சு மறுபடியும் 2 ஜம்ப் பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவன் இங்கேருந்து ரூமுக்கு போகிறான். மெம்பர்ஸ் எல்லாமே வியர்டாக பார்க்குறாங்க. ஒன்று இருந்தால் பைத்தியமாக இருக்கிறான், இல்லைன்னா லூஸாக இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் தான் வீட்டுக்கு ரீச் பண்ணாச்சு. அவன் ரூமுக்கு போயிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அங்கிட்டு வாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் ரொம்ப அழகாக க்யூட்டாக அப்படி லைட்டான ஒரு ஷைனஸ்ஸு ஒரு க்யூட்டான ஸ்மைலோடு அப்படியே நடந்து போயிட்டுருக்குறீங்க. சொல்லுங்களா? ஒன்றும் இல்லை, நீ நடந்து போகிறதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஒயன். ஆனால் என்ன பிரச்சனைனா, நீ இப்படியே நடந்து போனேன்னா இன்னும் 4 ஸ்டெப்பில் கீழே விழுந்துருவ அப்படிங்கிறா. நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு எதுக்கு பால்கனி இருக்குது. கொஞ்சம் பின்னாடி வந்தேன்னா பின்னாடி வந்து ஒரு 2 ஸ்டெப்பு வச்சு ரைட் எடுத்தால் தான் உன் ரூமு. அப்புறம் போய் ஃபீல் பண்ணிக்கிறியா? பிகாஸ் லவ் முத்தி போய் சூசைட் பண்ணி செத்துட்டேன்னு சொல்லிடுவாங்க. இங்கேருந்து விழுந்தா உயிர் கூட மிஞ்சாது. போறியா? பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷோல்டரை அடிச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து உங்கள் ரூம்குள்ளே போயிடுறீங்க. இது நல்லா இருக்கே, இதான் காதல் மயக்கமா? நல்ல வேலை உயிர் பழச்சாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூமுக்கு போயிடுறான். நீங்கள் ஓடி போய் பெட்டில் துப்புக்கிட்டேன்னு விழுந்து பெட்டில் இதுக்கு புரண்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நடந்தது, மீட் பண்ணது, உங்களுக்குள்ள நடந்த மூமெண்ட்ஸு, அவங்கள்ட்ட பேசினது, நீங்கள் கிஸ் பண்ணது, அவன் கிஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு பெட்டை போட்டு ஒரு வழி ஆக்கிடுறீங்க. ஃபைனலாக உங்கள் ஷாலெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடி போய்ட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு அப்படியே உங்கள் பெட்டில் வீக்கு தான் கால் பண்ணுறீங்க. கையிலே தானே ஃபோன் வச்சுருப்பான். ஸோ உங்கள் ஃபோனை பார்த்த செகண்டில் அவனுக்குள்ள அவ்வளோ ஹாப்பினஸ் தான். அவன் அட்டன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஓடி வந்து பெட்டில் தான் அவனை அப்படியே ஜம்ப் பண்ணி படுத்துக்கிறான். நீங்களும் அப்படியே அந்த சீலிங்கை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் பேசலை, அவனும் எதுவும் பேசலை. அப்படியே 2 நிமிஷம் டைம் ஸ்கிப் ஆகுது. 2 மினிட்ஸ். வீட்டுக்கு போயிட்டியாடி? வந்துட்டேன். நீ சொல்லுடி. தேங்க்ஸ். எதுக்கு? எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததுக்கு. அப்புறம் ஐ லவ் யூ டி. லவ் யூ 1, லவ் யூ 2, லவ் யூ 3, லவ் யூ 4, லவ் யூ 5. நான் ஒரு பொண்ணு தானே, அப்போ ஒரு தடவை தானே ஐ லவ் யூ. மீதி இருக்க 4 ஏய் லூஸு, உனக்கு என் ஆயுஸ்க்கு ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருப்பேன். நான் லைஃப் லாங் சொல்லிகிட்டே இருப்பேன் டி பண்ணாட்டி. அப்போ மீதி இருக்க 4 எனக்கு தானே. ஐ லவ் யூ அண்ட் ஐ லவ் யூ அண்ட் ஐ லவ் யூ அண்ட். போதுமா? போதும். வயன் சொல்லுவி. மிஸ் யூ டூ. வயன் மிஸ் யூ டூ. நான் மிஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டாப் ஆயிடுறீங்க. நீங்கள் ரிப்ளை எதுவும் பேசலை. அவன் பக்கத்தில் இருக்க பில்லவை எடுத்து அப்படியே அவன் செஸ்ட் கிட்ட வச்சு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ப்ரீத் அவுட் எடுக்கிறீங்க. பிகாஸ் அவன் டைட் பண்ணும்போது அவன் க்ரிப் சவுண்ட் கேட்டிருக்கும் இல்லையா, அவன் லைட்டாக மூவ் பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ அந்த சவுண்ட் கேட்டு நீங்கள் பெரிய ப்ரீத் அவுட் எடுக்கிறீங்க. ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். ஏன்டி போன? ஒரு நாள் நைட் என் கூட ஸ்டே பண்ண மாட்டியா? யார் சுற்றி என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணியிருப்பேன்டி. 2 இயர்ஸ் கழித்து பார்த்துருக்கேன், கை கூட வைக்க விடலை நீ. ரொம்ப பேசாதடா. இதில் பில்லோ க்ரிப்பை விடு ஃபஸ்ட்டு. ஏன் உனக்கு ஃபீல் ஆகுதா? பில்லோ க்ரிப்பை விடுன்னு சொல்கிறேன்ன, ஏன்னு சொல்லு. நீ டெம்ட் ஆகிட்டுருக்க. கரெக்டா? சிரிப்பாக இருக்காடி உனக்கு. பின்ன உங்கள்கிட்ட தானே இருந்தேன். 2 இயர்ஸ் கழிச்சு நீ மட்டுமா பார்த்த? நானும் தானே பார்த்தேன். அப்போது எனக்கும் தோணியிருக்கும்ல. அவன் எழுந்திரிச்சு உட்காந்துடுறான். நீங்கள் டக்குன்னு உங்கள் ஃபேஸை ஹேண்ட் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. என்ன போய் உனக்கு தோணுச்சா? நீங்கள் எதுவுமே சொல்லலை.
உங்கள் ஃபிங்கரை அப்படியே பைட் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோ ஷைனஸாக இருக்குது. வான்னு சொல்லுடி. உனக்கு ஏதோ தோணுச்சா? ஏய், அமைதியாக இருக்காத. நீ சொன்னது என் காதில் விழுந்துச்சு தெரியுமா? ஆனால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எதுக்கா? அப்போ நான் தான் மிஸ் பண்ணிட்டேனாடி. அப்போ நான் என்ன பண்ணியிருந்தாலும் நீ அமைதியாக இருந்திருப்பியாடி? ஏய், ரொம்பலாம் யோசிக்காத. நீ கிஸ் பண்ணதை நான் கொஞ்சம் நேரம் பண்ணியிருக்கலான்னு சொல்ல வந்தேன், அவ்வளோதான். ஏய் ஏய் ஏய், நீ நடிக்காதடி. எனக்கு தெரியும் எதோ மென்ஷன் பண்ணனு எனக்கு தெரியும். நான் ஒன்றும் மென்ஷன் பண்ணல. நீ ஓவராக பேசாதடா. நீ வேடா ஃபோனை நீ ஃபஸ்ட்டு ஃபோனை வையேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பிகாஸ் அவன் டர்டி டாக் போட ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவங்களுக்கு புரியுது. அவன் வைக்கவே மாட்டேங்கிறான், அவங்களையும் வைக்க விட மாட்டேங்கிறான். ஸோ அந்த நைட் ரொமான்ஸ், லவ், மிஸ்ஸிங் அண்ட் கொஞ்சமாக டர்ட்டி டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் ரொம்ப அழகாக ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்படியே ஒரு 1 டே ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வீயும் கண்டினியூஸாக ஃபோனில் தான், எனி டைம் ஃபோனில் தான் இருக்கிறீங்க. அவனால் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது இல்லையா? உங்களுக்கும் அதை புரிஞ்சிக்கிற பொண்ணு தானே நீங்களும். ஸோ அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தானே பண்ணுறீங்க. ஸோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, அவனோட லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோனில் முடிஞ்ச வரைக்கும் ஃபோனில் தான், எனி டைம் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கான். வீட்டில் தானே இப்போ இருக்காங்க. எந்த கான்செப்டும் இப்போ ரீசெண்டாக எதுவும் பண்ணல இல்லையா? ஸோ அதனால் வீட்டில் இருக்காங்க. கொஞ்சம் ட்ரைனிங் அப்போ அப்படி சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் 2 டேஸ் கழிச்சு நீங்கள் உங்கள் ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐ மீன் போயங்கோட ஒர்க் ஷாப், அது கேக் ஷாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறீங்க. உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்காங்க இல்லையா? ஸோ எல்லாமே சர்வ் பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் அரௌண்ட் ஒரு 6:30 அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. போயங்க வெளியில் போயிருக்கான். ஸோ நிலா, லீஜன் அவங்கெல்லாம் வெளில போயிருக்காங்க. நீங்கள் மட்டும் தானே இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஷாப்பை பார்த்துக்கிட்டு அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்ஃபேக்ட் என்னென்னா, நீங்கள் கேக்குக்கு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஒரே ஒரு கஸ்டமர் தான் உள்ளே என்ட்ராகிறாங்க. ஹூடிஸு, மாஸ்க்கு, கிளாஸு, அஸ் யூஸ்வல் நம்ம ஆளு தான் அது. தலைவன் ஃபுல் கவரில் உள்ளே வந்திருக்கிறான். நீங்கள் பேக் சைட் தானே நின்று அதை பேட்டர் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் எந்த ஒரு சவுண்டுமே கொடுக்காம டக்குன்னு ஹிப்பில் கை வச்சிடுறான். நீங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அந்த ஃப்ளோர் இருக்கும் இல்லையா, கிரவுண்ட் ஃப்ளோர், இதெல்லாம் பறக்க விட்டுடுறீங்க. அந்த மாவெல்லாம் அது சீலிங்கில் பட்டு அந்த பவுல் ஒரு பக்கம் போகுது. மேலேருந்து ஒரே மாவாக கொட்டிகிட்ருக்கு. ஆப்போசிட்டில் நிற்கிற பர்சன் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே ஃப்ளோஸாக இருக்குது, அப்படியே மாவாக இருக்குது. நீங்கள் பயந்து போய் நின்று பார்த்துட்ருக்குறீங்க. யார் நீங்கள் யார் நீங்கன்னு கேட்குறேன்ன. அவன் இரும்ப ஸ்டார்ட் பண்ணுறான். உள்ளேருந்து குப்பு குப்புன்னு மாவாக புகையாக வருது. அவன் இருமுனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கெஸ் பண்ணுறீங்க. நீயா? ஆமாண்டி. ஐயோ நிஜமாவே நீயா? ஐயோ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இரும்ப வாயிலேருந்து புகையாக போயிட்டு அவனுக்கு டேப் பண்ணி கொடுத்து அவன் ஹூடிஸ், கிளாஸ் எல்லாத்தையும் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அவனுக்கு வாட்டரெல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க. அவனுக்கு சுத்தமாக கையிலே வாங்க முடியல, அந்தளவுக்கு போட்டு இருமிகிட்ருக்கான். ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷாப் வழியாக இன்டோருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இன்சைட் வழியாகவே கூட்டிகிட்டு போகிறீங்க. பிகாஸ் உங்கள் ஷாப்பு உங்கள் வீடு ஒரே அட்டாச்மெண்ட்டில் தான், பெரிய பில்டிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறீங்க. அவன் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றான். நீங்கள் போயங்கூட வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. பட் இப்போதைக்கு அந்த வீட்டுக்குள்ளே வர்றான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. வீடு எப்படி சொல்கிறதுனா, ஒரு மாதிரி காமாக சைலண்ட்டாக எல்லா திங்ஸுமே அப்படியே லைக் மியூசியம் அந்த மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்குது. நீங்கள் அவனை கவுச்சில் உட்கார வச்சுட்டு அவனுக்கு டவல் எடுத்துகிட்டு அதெல்லாம் வைப் பண்ணி விட்றீங்க. அவன் பேசாமல் உங்களையே பார்த்துட்ருக்கான். சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல ஏன் இப்படி சடனாக ஹிப்பில் கை வச்சியா? அதான் பயந்துட்டேன், சாரி. ஆனால் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீ என் கூட ஃபோனில் தானே பேசிகிட்டு இருந்த, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அடி போடி அப்படிங்கிறான். அவன் வாயிலேருந்து புஷ்ஷுன்னு புகையாக உங்கள் மூஞ்சில் அடிக்குது மாவா. நீங்கள் அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணுறீங்க. அவனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டு, பின்ன என்னடி, அவங்கள ஏமாற்றிட்டு உங்ககிட்ட வர்றதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. அதனால தான் ஒரு 2 ஹவர்ஸ் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு ஒரு பொய்யை சொல்லி அவங்கள ஏமாற்றிட்டு உன்னை பார்க்கலான்னு வந்தேன். நீ என்னென்னா மாவு வச்சு இப்படின்னு குளிப்பாட்டியே விட்டுட்டா. அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது தானே, சாரி. சும்மா இருவாயன், உன்னை பார்க்க ஆசையாக வந்தா. இங்கே பாரு,
நீ வந்து பின்னாடி ஹிப் மேலே கை வச்சா யார் கை வச்சாலும் பயமாக இருக்குமா இருக்காதா? அதுவும் இங்கே வந்து தெரியாத ஊரில் சடனாக நீ வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்போது நீ என்னையே நினச்சிட்டு இருக்கணும். ஆ உன்னே நினச்சிட்டு இருந்தா அப்போ வேற எவனாச்சும் வந்து ஹிப்பில் கை வச்சாலும் நீ தான் நான் நினச்சிட்டு நிற்கணுமா என்ன? ஏய் அப்போல்லாம் நிற்கக்கூடாது. கையில் எது கிடச்சாலும் எடுத்து மண்டிலே அடிச்சிரு. அப்படி பார்த்தா இன்னைக்கு மாவோட முடிஞ்சிருச்சு, நாளைக்கெல்லாம் உன் மண்டை உடஞ்சிரும். பரவாயில்லையா? நீ நல்லா பேசுறடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிட்ட பிடிச்சி அந்த கவுச்சில் உட்கார வச்சு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஏய் வி 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 உடம்பெல்லாம் ஒரே மாவாக இருக்குடா, நான் இப்போ தாண்டா ஃப்ரெஷ்அப் ஆனேன். ஏய் நான் எவ்வளோ மிஸ் பண்ணி கட்டி பிடிக்கிறேன், நீ மாவாக இருக்குன்னு சொல்கிற, ஏன்னே இப்படி இருக்கிற நீ? சரி சரி புரியுது, கொஞ்சம் ஹக்கை பிரேக் பண்ணுறியா? ம் சரி நீ வா ஃப்ரெஷ்அப் ஆகலாம். ஆகலாமே, எங்கே ஆகும்? 2 பேரும் சேர்ந்தாவோமா? அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க. வீட்டில் யாரும் இல்லையாடி? லேஜனும் வயனும் தாத்தாவை பார்க்க போயிருக்காங்க. போயங் வெளியில் போயிருக்கிறான். ஆனுவல் வந்து மார்க்கெட் போயிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி வரவங்க ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. உங்கள் ரூம் அழகாக க்யூட்டாக குட்டியாக இருக்குது. சின்னதாக ஒரு 2 மெம்பர்ஸ் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டு, வாழை சேர்ந்த மாதிரி ஒரு குட்டி நோண்டு ஃப்ரிட்ஜு, ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அங்கன பொம்மிஸ், ஸ்டிக்கர்ஸ், டால், மினியேச்சர்ஸ், பார்பி ஸ்டிக்கர்ஸ் அப்படி வச்சுருக்குறீங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவன் ஸ்மைல் பண்ணுறான், எல்லாத்தையும் டச் பண்ணி பார்க்குறான். அந்த கிட்ஸுங்க யூஸ் பண்ணுற விஷயம் நிறையா இருக்குது. அப்போ தான் அவன் அவங்கள்ட்ட கேட்குறான், ஏய் லீஜனும் நீயும் ஒன்றா தான் தூங்குவீங்களாடி? நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, எப்படி கண்டுபிடிச்ச? ஏண்டி கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ரூம் மாதிரியா வச்சுருக்குற, இப்படி வச்சுருக்க? அதெல்லாம் என் பொண்ணு பார்த்துருக்க வேலை, அவள் அப்படி தான். அதுவும் பார்பிஸ்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், லீஜன் என்கிட்டயே சொல்லியிருக்கா. ஒயன் லீஜன்கிட்ட சொன்னியா நம்மளை பற்றி? இன்னும் இல்லை வி, ஆனால் எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல. அவளுக்கு லைக் நான் இன்னொரு அம்மா. என் பொண்ணுக்கிட்ட போயிட்டு நானே எப்படி? அப்போ சரி, அப்போனா அவளுக்கு இன்னொரு அப்பா மாதிரி தானே, நானே சொல்லிக்கிறேன். ஏய் என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுத்தாந்து அவன் கையில் கொடுக்குறீங்க. ஆமாம், அவன் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு, உன் பொண்ணு, அப்போ நான் தான் அப்பா அவளுக்கு. ஸோ நானே சொல்லிக்கிறேன், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், இப்போதைக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே புஷ் பண்ணி விட்றீங்க. ஏய் இங்கே ஒரே லேடிஸ் ஐட்டமாக இருக்குடி. லேடிஸ்? ஏய் ஷிட், ஐயோ இன்னர்ஸ் எடுக்க மறந்துட்டேனே. டி ஒரு நிமிஷம் வெளில வர்றியா, நான் எடுத்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதை ஓரமாக எடுத்து வைக்கிறேன். ஏய் நீ எதுக்குடா அதெல்லாம் டச் பண்ணுற? ஏன் நான் பண்ணாமல் நான் தானே பண்ணணும்? ஐயோ சாமி, நீ பண்ணு, ஆனால் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாமல் பண்ணு. அப்படியா? இங்கே 2 செட்டு இருக்குது. நேற்று ஒன்று ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மாற்றிருப்பேன், இன்னொன்று வயன். அப்போ இப்போ நீ குளிச்சியா? வி கம்முன்னு குளிச்சுட்டு வா, இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஓகே ஓகே, ஆனால் பரவாயில்லடி, ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. ஏய் என்னடா சொல்கிற? ஏய் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நீ யூஸ் பண்ணுற அந்த திங்ஸு ஸ்மெல்லு சொன்னேன். வி ஏ சோப்பு, பர்ஃப்யூமு, ஷாம்பு அதை சொன்னேன்டி. அடைச்சேன், நம்ம ஏன் இப்படி யோசிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தலையிலே அடிச்சுக்கிட்டு வெளியில் போகிறீங்க. அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்களோட நைட் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஒயிட் கலர் டிஷர்ட்டு, ஒயிட் கலர் பேண்ட்டு, ஒரு மாதிரி பேக்கி பேண்டு, பைஜாம்ஸ் மாதிரி போட்டுட்டு வெளியில் வரான். வி இது எதுக்கு நீ சேஞ்ச் பண்ணிக்கிட்ட? பின்ன ட்ரெஸ் ஃபுல்லாக வீணாயிடுச்சு, அப்போ நான் தானே சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுவும் இது உன்னோடது தானே, எனக்கு ஓகே தான். இது ஒன்று என்னோடது இல்லை. அப்புறம் இது நிலாவோடது. ஐயோ என் மச்சானோடது எனக்கு கரெக்டாக இருக்குது. சரி ஓகே வா, நான் ஏதாச்சும் சாப்பிட எடுத்துகிட்டு வரட்டா? இல்லைடி எனக்கு வேண்டாம், கொஞ்சம் ஐஸ் வாட்டர் மட்டும். சரி நீங்கள் உட்காரு, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த குட்டியான ரூமுக்குள்ளே உங்கள் பெட்டு மேலே போய் உட்காரான். உங்கள் பெட்டு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது, கீழே ரொம்ப லோவாக 2 பர்சன்ஸ் மாதிரி வாலோட சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை உட்காந்துட்டு அவன் டச் பண்ணி அதில் படுத்து படுத்து எந்திரிச்சு பார்க்குறான். அவனுக்கு சிரிப்பாக இருக்குது. நீங்கள் ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு வரீங்க, அவன் அதில் படுத்துருக்குறான்.
என்ன பண்ணுறீங்க சார்? நீ இதுலையா தூங்குற நீ? ஆமாம். ஏன் இதில் என்ன? இது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காடி? ம் எனக்கு கரெக்டாக இருக்குமே. எங்கேடி நான் காலை நீட்டினாலே பெருசாக இருக்குடி. பெட்டு குட்டியாக இருக்கு, என் கால் பெருசாக இருக்குடி. பாரு பெட்டை தாண்டி போகுது. அது உன் ஹைட்டுக்கு பத்தலைன்னா இது இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டை நீங்கள் டபுள் ஆக்குறீங்க. அது கொஞ்சம் லென்த் ஆகுது. ஓ இந்த மாடலா? சரி வாட்டர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வாட்டர் வாங்கி குடிக்கிறான். நீங்கள் பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஷால் போடாமல் நின்றுருந்துருப்பீங்க. ஸோ அவன் ஐஸ் வாட்டர் குடிச்சிக்கிட்டே உங்களை அப்படியே டாப் டு பாட்டம் பார்த்துட்ருக்கான். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரக்சராக அழகாக க்யூட்டாக இருக்கிறீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு ஒரு சின்ன கல்ப்போட அந்த கிளாஸ் உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் அதை வாங்கி வச்சுட்டு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. அவன் உட்காந்துருப்பான் இல்லையா? ஸோ உங்களை இழுத்து பிடிச்சி உட்காந்த வாக்கில் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவனை ஒரு சின்ன க்யூட்டான ஸ்மைலோட பேக் ஹக் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 1 மினிட் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே அப் பண்ணி பார்க்குறான். என்ன ஆச்சு சார்? பசிக்குதா என்ன? ஏதாச்சும் குக் பண்ணி தரட்டா? நோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கீழே இழுக்கிறான். நீங்கள் அவன் பெட்டில் உட்காந்துருப்பான் இல்லையா? ஸோ நீங்கள் நீல் டவுன் பண்ண மாதிரி உட்காடுறீங்க. அவங்க ஃபேஸை கிட்ட இழுத்து பிடிச்சி அவங்க லிப்ஸோட அவன் லிப்ஸ் அட்டாச் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணி உங்கள் சீக்ஸில், உங்கள் நோஸில், உங்கள் ஐஸில், உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஒரு சின்ன க்யூட்டான ஸ்மைலோட எல்லா கிஸ்ஸஸுமே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அவங்க ஃபோர்ஹெட்டோட கொண்டாந்து வச்சு உங்கள் நோஸ் ரெண்டையுமே அப்படியே இடிக்கிறான். அப்படியே நீங்கள் பார்த்து க்யூட்டாக சிரிச்சிட்ருக்கீங்க. இரு நான் போய் உனக்கு ஏதாச்சும் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்திரிச்சு போகிறீங்க. அவன் மறுபடியும் உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து உங்கள் ஸ்டொமக்கோட சேர்த்து டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் அவன் ஹெட்டை அப்படியே ரஃப் பண்ணி கொடுக்குறீங்க. அவன் க்ரிப் இன்னும் டைட் ஆகுது. நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்ச வாக்கில் நீங்கள் ரஃப் பண்ணுறீங்க. அவன் ஃபேஸ் வந்து சைடில் வச்சுருப்பான் இல்லையா? ஸோ அதை டேர்ன் பண்ணி உங்கள் ஸ்டொமக்கில் ப்ளேஸ் பண்ணி அவன் ப்ரீஸாக ப்ரீத் அவுட் பண்ணி உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் அவனை ரஃப் பண்ணி கொடுத்துருப்பீங்க பாருங்கள் ஹெட்டை. அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. பிகாஸ் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் யூ. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வீயை பார்க்குறீங்க. அவன் ஹெட்டில் ஹேண்டை வச்சுக்கிட்டு அவன் அப்படியே நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒரு எப்படி சொல்கிற ஒரு மெல்ட்டடான ஒரு லுக் விடுறீங்க. அவன் அப்படியே அவன் ஃபேஸை உங்கள் ஸ்டொமக்கில் ப்ளேஸ் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே உங்களுக்கு இது வேறு எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது. ஸோ நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க. ஸ்டார்டிங்லேயே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டரில் டேப் பண்ணி வேண்டாம் போதும் வா நம்ம வெளியில் போகலாம். உங்களால் நிற்க முடியல, கண்ட்ரோல் லூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. போதும் வெளியில் போகலாம் வா ஃபைன் ப்ளீஸ். வீணா சொல்கிறது கேளு. போதும். நீங்கள் அவன் ஷோல்டரில் அவன் ஹெட்டை நிமித்துறதுக்கு பார்க்குறீங்க. ஸோ உங்களால் முடியல. அவன் ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்படி ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹேண்ட் எடுக்கும்போது அவன் சீக்ஸில் பட்டுருது. கிட்டத்தட்ட அடிக்கிற மாதிரி ஸ்லாப் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகிடுது அவனுக்கு. அவன் டக்குன்னு ஒரு நிமிஷம் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அவன் ஹெட்டை கீழே போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃப்ரிட்ஜுக்கிட்ட போயிட்டு டேர்ன் பண்ணி நின்றுடுறீங்க. பிகாஸ் அவன் கிஸ் பண்ணியிருந்திருப்பான் இல்லையா? ஸோ உங்களோட ப்ரைவேட் ஸ்பாட்டில் அவன் கிஸ் பண்ணியிருப்பான். கொஞ்சம் ஓவராக டீப்பாக போயிட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஆக்வர்டான மூமெண்ட் ஆகிடுது. அதனால தான் நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே உங்கள் ஹேண்டை ரிமூவ் பண்ணியிருந்திருப்பீங்க. அவன் கன்னத்தில் அது பட்டிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜு சைடு திரும்பின மாதிரி அப்படியே நின்றுட்டே இருக்கிறீங்க. உங்களால் அவனை திரும்பி ஃபேஸ் பண்ண முடியல. அதுக்கு மேலே வீக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு செகண்ட்குள்ளே கண்ட்ரோல் லூஸ் பண்ணி கொஞ்சம் ஆக்வர்டாக போகுது 2 பேருக்குமே. அவன் தலையை நிமிர்ந்து உங்களை பார்க்கவே இல்லை. நீங்களும் திரும்பவே இல்லை. அவன் கையை போட்டு பிசைஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவன் அப்படியே அமைதியாக கப்பு சுப்புன்னு மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு அப்படியே டைட்டாக உட்காந்துருக்கான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு ஃப்ரிட்ஜுக்கிட்டு அந்த சைட் டேர்ன் பண்ணி நிற்கிறீங்க. ஒரு லாஸ்ட்டாக பெரிய ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு வீயை திரும்பி அப்படியே ஸ்லோவாக பார்க்குறீங்க. அவன் நிமிர்ந்து உங்களை பார்க்க மாட்டேங்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. கிட்டத்தட்ட அடித்த மாதிரி தானே. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. நீங்கள் அப்படியே அமைதியாக ஸ்லோவாக போயிட்டு வீக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. 2 பேரும் எதுவுமே பேசிக்கல, எதுவுமே திரும்பி கூட பார்க்கல. நீங்களும் அமைதியாக தலையை கீழே போட்டு உட்காந்துருக்கீங்க. அவனும் தலையை கீழே போட்டு உட்காந்துருக்கிறீங்க. எதுவுமே பேசலை. கொஞ்ச நேரத்தில்
அவன் நிமிர்ந்து கூட பார்க்கல. நீங்கள் அவன் ஹேண்டை போயிட்டு அப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நீங்களும் பார்க்கல அவனும் பார்க்கல. பட் ஹேண்டை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அவனும் அதை அப்படியே 2 ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கிறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் அந்த ஹேண்டை எடுத்துகிட்டு நீங்கள் பெட்டில் போய் படுத்துக்கிட்டுறீங்க, வால் பக்கம் திரும்பின மாதிரி. அவன் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிவிட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க, எதுவுமே பேசலை, நீங்கள் போய் படுத்துக்கிட்டுறீங்க. அவன் சின்னதாக ஒரு நர்வஸோட, ஒரு குட்டியான நர்வஸோட உங்ககிட்ட வந்து லைட்டாக ஒரு பதட்டத்தோட, ஒரு பயத்தோட உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். நீங்கள் வால் பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அவன் உங்கள் பேக் சைடு வந்து படுக்கிறான். நீங்கள் எதுவுமே சொல்லலை. அவன் படுக்கிறப்போ உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. உங்கள் ஃபேஸை அப்படியே பில்லோக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட்டாக ஹேண்ட் 2 க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அவன் லைட்டாக உங்கள் பெட்டுக்கு மேலே இருக்க ஒரு ரோப் இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சி இழுக்கிறான். மஸ்கிட்டோ நெட் மாதிரி இருக்கும் இல்லையா, மஸ்கிட்டோ நெட்டு. ஸோ அது அப்படியே உங்கள் பெட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுது. உங்கள் 2 பேரையும் சேர்த்து பெட்டோட சேர்த்து அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக கீழே விழுது. உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் இன்னமும் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க உங்கள் ஐஸை. ரொம்ப கிட்ட, ரொம்ப ரொம்ப கிட்ட. வால் இல்லையா, ரொம்ப குட்டியான பெட்டு. ஸோ உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோவான ஸ்பேஸ் இல்லைங்க. ஸோ அவங்க அவன் பாடியை அட்டாச் பண்ணுற மாதிரி வந்து படுத்துட்டான். பட் உங்களை இன்னும் அவன் ஹேண்ட் வச்சு எந்த ஒரு டச்சிங்குமே எதுவுமே பண்ணல. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க ஹேண்ட் எடுக்கிறீங்க. அவன் ஹேண்ட் 2 அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி 2 கட்டின மாதிரி தானே உங்கள்கிட்ட படுத்துருந்துருப்பான். ஸோ அவன் ஹேண்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஸ்டொமக்கு கிட்ட வச்சு அப்படியே அவன் ஹேண்டு மேலே உங்கள் ஹேண்ட் வச்சு அவன் grip அப்படியே டைட்டாக பிடிச்ச மாதிரி நீங்கள் அப்படியே இறுக்கமாக பிடிச்சிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அவன் ஃபேஸ் கொண்டாந்து உங்கள் பேக் சைடு நெக் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வைக்கிறான். அவனோட ப்ரீத் அவுட் செம்ம வார்ம் ஃபீலாக அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். This is bye from BT Stream Tech 2.0. Tata, bye bye, see you, love you all.